ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான, டேஸ்டியான, எல்லாருக்கும் ரொம்ப புடிச்ச வெண்ணிலா கப் கேக்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஸ்பாஞ்சியா, சாஃப்ட்டா இருக்கும் இந்த கேக்கு. வெறும் 2 எக்கு மட்டும் வச்சு நம்ம இந்த கேக்க வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கேக் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஜலிச்சு எடுத்துடலாம். 250 ml கப்பில் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதில் வந்து பேக்கிங் சோடா எதுவுமே நான் சேர்க்கல. பேக்கிங் பவுடர் மட்டும் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2யும் நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கப் கேக் பண்ணுறதுக்காக டிஸ்போசபிள் கப்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் கப் கேக் லைனர்ஸை வந்து நான் வச்சுக்கிறேன். இது வந்து எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். இதை வந்து ஒவ்வொன்றா கப்புக்குள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு என்னென்ன வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். இதை வந்து நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டை வந்து ஃப்ளஃபியாக பொங்கி வரணும். அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு முட்டையை பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் முட்டை பீட் ஆயிட்டிருக்கு. இந்த டைமில் 3/4 கப் அளவுக்கு நான் பொடி பண்ண சர்க்கரையை சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி முட்டையோட எல்லோ கலரில் மாறி பியூர் ஒயிட் கலரில் வரணும். அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் முட்டையோட கலரில் சேஞ்ச் ஆகி க்ரீமியாக வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நான் 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் ஆயில் எடுத்திருக்கேன். இது 2யும் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். லோ ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஓவரா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கேக் வந்து ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். அதனால் ஆயிலும் பாலும் பேட்டர் கூட வந்து மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம எக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்க விஸ்க் இல்லன்னா ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவரா எல்லா ட்ரை இன்கிரீடியன்ட்ஸையும் கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா, கேக் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். சாஃப்ட்டா இருக்காது. அதனால பொறுமையா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்ச் ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் அது எல்லாமே எக்கு கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த பேட்ச் வந்து நம்ம சேர்க்கணும். அப்படி இல்லைனா கேக்கில் வந்து ஏர் பபிள்ஸ்லாம் விழுந்துரும். அதனால எல்லா ட்ரை இன்கிரீடியன்ட்ஸும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த பேட்ச் வந்து நம்ம சேர்க்கணும். வெனிலா கேக் அப்படிங்கிறதுனால கடைசியாக நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது சேர்க்கறதுனால கேக் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் ஆகாமல் ஏதாவது மைதா இருந்தால் ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்காக தான். இப்போ நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. கப் கேக் மோல்டில் வந்து ஊற்றிக்கலாம். நம்ம கேக் பேட்டரை வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஒரு பிளேட்டும் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கப் கேக் மோல்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் கப் கேக்ஸ் எல்லாமே சூப்பரா பேக் ஆகி வந்திருக்கு. உங்கள் ஸ்டவ்வோட ஃப்ளேமுக்கு தகுந்த மாதிரி பேக்கிங் டைமில் வந்து சேஞ்சஸ் வரலாம். இந்த கேக்கை நம்ம அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா விப்பிங் க்ரீம் இல்லைன்னா பட்டர் க்ரீம் வச்சு ஃப்ராஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெசிபியோட உங்களை